ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1. இந்த சேனலில் அப்போயே நான் நிறைய வாட்டி வீடியோ போடலாம் தான் இருந்தேன், ஆனால் போட முடியல. இந்த வாட்டி போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவே மைன்கிராஃப்ட் பார்ட் 1. ஸ்டோரின்னு ஒருத்தர் இருக்கும், இது இருக்கும். க்ரீன் கேரக்டரோட செலக்ட் கேரக்டர் லிஸ்ட் போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டீவ்னு கொடுத்துட்டு அவ்வளோதாங்க. இதாங்க நம்மளுக்கு இதுதாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது இன்றைக்கி நம்ம நிறையா நான் வச்சுருக்கேன். இது வந்து பழசில் புதுசு கொஞ்சம் சர்வைவலில் ஈஸி. அடுத்து அட்வான்ஸில் போனஸ் டெஸ்ட். இது அடுத்தது சீட்ஸில் வந்து நம்ம வந்து சீட்ஸை வந்து ஆள்னு கொடுத்துப்போம், ஏன்னு வைங்களேன். அடுத்தது இந்த வாய்ஸ் எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? இவன் ஒரு சேனல் வச்சுருக்காங்க கைஸ். அவன் அந்த சேனலோட பேர் ஸ்ரீராம் கேமிங். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி வாய் புத்திடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி ஆமாம், அதானே சொன்னேன். இப்போ பைத்தியம், இவனுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுவேன்டா. ஆமாம், சரி நம்ம போவோம். இப்போ எல்லாரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நான் இவங்க கூட மல்டி பிளேயர்லாம் விளையாடுவேன், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, உள்ளே போயா? அடே உள்ளபோ இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, அதனால வாங்க போவோம். ஒருத்தங்க டார்ச் நிற்கிறான். ஐயோ, கண்ட்ரோல் மேலே போயிட்டு அந்த எடுக்கிறப்ப என்ன வேண்டாம். சரி நான் உனக்கு சொல்லட்டா? நீ ரோப்ளாக்ஸ் விளையாடுவியா என் கூட? அது வந்து வாய்ப்பு இல்லை. அது மட்டும் தானே வாய்ப்பு இல்லை, இது எல்லாமே விளையாடலாம்ல. அப்புறம் அவங்க வேறு பயம் வந்துட்டோம், ஏன்னு இந்த பயமில் அவ்வளோது வில்லேஜு கிடைக்காது. கிடைக்கும் இதில் இந்த ஆட்டம் இல்லை, இந்த ஆட்டம் இருக்கிற பயமில். அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்மளால் முடியும் ஈஸியாக வில்லேஜை கண்டுபிடிக்க. கைஸ், அதோட இன்னொன்று சொல்லியிருக்கேன்னா, இதில் ரொம்ப வில்லேஜ் கிடைக்கும். அடுத்தது பெனிஃபிட் வந்து நம்ம மெட்டல் மண்டையனை சாகடிக்கலாம். அந்த மெட்டல் மண்டையை வந்து அவன் ரொம்ப போட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். சிக்கன் ஆக்ஸ் இருக்கா? ஒரு குட்டி மட்டும் சாகடிக்காத, ஏன்னா அது பாவம்ல. அது மட்டும் போய் வளரட்டும் கைஸ். வளர்ந்த உடனே ஆமாம், அதுவே அழகாக இருக்குல்ல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலையை எடுத்த உடனே நம்ம ஒரு வீடு கட்டணும். ஆமாம், சரி. அதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? அடுத்தது வில்லேஜ் தேவை. வில்லேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ். நான் ஏன்டா இதை கரும்பாட்டம் இருக்கிறத மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இது கரும்பு தாங்க. அதை வச்சு சுகர் கேன் இதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பேப்பர் பண்ணலாம், நிறையா இது பண்ணலாம். நீங்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. இங்கே நிறையா பேர் சாமி நைட் ஆனோன்னு வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பவம் இருக்குது. நான் வந்து ஸ்ரீராம் மட்டும் பயந்தான் முடியல, ஏன்னா இங்கே நிறையா இதில் நானே பயந்தான் முடி இல்லைடா, தெரியும்ல. நான் ஹார்டு மூட்லேயே நான்லாம் சர்வே பண்ணியிருக்கேன். அதையும் க்ரியேட்டிவ்லேருந்து டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லி எடுக்க சொல்லுவான். அதெல்லாம் நம்ம அந்த டைமண்ட் பிக்காக்ஸு, அந்த டைமண்ட் டேக்ஸுன்னு பண்ணி வச்சுருந்தேன்டா, அது உடஞ்சிட்டு என்ன பண்ணன்னு தெரிஞ்சுதா. அப்புறம் செஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தாக்கா உடன் ஆக்ஸ் இருந்துச்சு. வெட்டி சாச்சு விட்டேன் நம்ம ஜாம்பிஸ் எல்லாம். இந்த பண்ணி தெரியும், ஆனால் அயனை மட்டும் எடுக்கலை. ஏன்னு சரியாலாம் நம்ம நேரில் சாப்பிடக்கூடாது. ஆமாம், ஏன்னா அதில் ஜெம்ஸ் இருக்கும். நானும்
வாய முடி ஓடுது. வில்லேஜ் கிடச்சிருக்குங்க. இது ரேரு, இது கிடைக்காது. இந்த ஆட்டம் ஆடு பெட்டு தவிர இங்கே மாடு இருக்குது பாருங்க. இதான் மாடு, இதான் ஆடு எல்லாம். இதுதான் ஷீப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து கவுன்னு போகுதா பாரு. இங்கே பாருங்க, இப்போ மத்தியானம் அதாச்சும் ஆஃப்டர்நூன், அதனால நம்மளுக்கு சாப்பாடு தேவை. அதனால நம்ம வந்து இப்போ ஃபார்மர்கிட்ட வந்து ஃபார்மை ஆட்டையை போட போகிறோம். சாரா ஃபார்மரு. நம்மளுக்கு பெனிஃபிட் தானே தருவான் சொல்றா. இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட். ஆனால் வீட்டை சாப்பிட முடியாது. ஆனால் நம்மளால வந்து இதை சாப்பிட முடியாது. பெட் எடுத்து வச்சுக்கோங்க. பெட் ரொம்ப மீனுங்க. அடுத்தது நம்ம அங்கே ரீஸ்பான் செட்டும் பண்ணுவோம். ரீஸ்பான் செட்டு பண்ணுவோமா? வேர்ல்டு ரெஸ்பான்சிப்னா திரும்பியும் செத்தா அங்கே தான் வரும். அதுதானடா நம்ம இப்போ பண்ணுவோம். அது ஒன்றும் வேர்ல்டு ரீஸ்பான் செட்டு இல்லைடா. நீ வந்து கமாண்டுக்கு போயேன். ஏவலுங்க இது இன்னும் நான் அதை மட்டும் பண்ணாம வச்சிருக்கேன். இதை பண்ணிக்கலாம். அப்போதான் மெயின். நம்ம வந்து ஹோவ் பண்ணிப்போம். ஏன்னா ஹோலில் அது ஓதாங்க அவன் தப்பா பண்ணுறேன்னு நான் நினச்சேன். கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். ஓச்சு தான் நம்ம உடச்சா சீக்கிரமாக கொஞ்சம் உடைக்கும். அடுத்து எங்கே இருக்குது? வெப்பன்ஸுக்கு போனால் கிடைக்கும். வெப்பன்ஸுக்கு போனால் கிடைக்கும். வெப்பன்ஸில் தேவைப்படுது. எவ்வளோ சரகமாக வரைக்கும் இது நார்மல் ஆக்ஷனாக அதுவே ஓனா. நீ அதை பார்த்தீரா நீங்கள் அதை பார்த்தீரா? என்ன பார்க்கலையே. ஒர்க்கர் அதான்டா ஒர்க்கர் வீடு. அடுத்து நீ அதை கண்டீரா? நல்லாவே கண்டேன். அது வந்து அயன் கோலம் கரெக்டா. இவன் தாங்க அயன் கோலம். பாருங்களேன், அடிச்சிடவே கூடாது. அடித்தோன்னா திரும்பி நம்மளை வந்து அடிப்போம். அது பொழக்கக்கூடாது. அதனால் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு. அங்கே இருக்கிறதுல அந்த வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். கண்டிப்பாக அதில் ஒரு டெஸ்ட்டு. அதுக்குள்ளே அயன் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஒரு வில்லேஜுக்கு 2 கிடைக்கும்டா. கோல்டு கிடைக்கும். இல்லை சில பாட்டு வேறா அயனும் டைமண்டும் கிடைக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பார்ப்போம். நகருக்கு போக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம மைனிங் கேவ்லாம் இதில் விற்கோண்டா. ஓகேவா? மைனிங் கேவ் நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஹெல்மெட்டை வச்சு போகிறோம். தலைக்கவசம். ஆமாம், தலைக்கவசம் மட்டும்தான் எடுத்துருக்கோம். நம்ம அடுத்தது நம்ம இதையும் மைண்ட் பண்ணி வைக்கணும். இதோட இதை வச்சு நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடியே மெயின் கிராஃப்ட் விளையாடி இருக்கீங்கன்னா எப்படி மெயின் கிராஃப்ட் ஏற்றணும்னு நான் ஃப்ரீயாக சொல்கிறேன். அது வந்து நாங்கள்லாம் எப்படி ஏற்றணும்னா, அம்மாலாம் காசு கேட்டால் காசெல்லாம் கொடுக்காது. ஏன்னா மெயின் கிராஃப்ட் வந்து காசு கொடுத்து ஏற்றுறீங்கன்னு. அதனால தான் நாங்கள் ஏபிகேன்னு ஒரு டவுன்லோட் பண்ணோம். அதில் தான் நிறையா பண்ணலாம். இங்கே பாருங்க, எக்கச்சக்கமான பொட்டேட்டோ, எக்கச்சக்கமான நிறைய வீடெல்லாம் கூட ஏற்றிருக்கோம். பார்த்துக்கோங்க கைஸ். அது ஒரு 6 சீரீஸ் முடிஞ்சால் நம்ம பண்ணுவோம். விளையாடிச்சு விடுவோமாங்க. ரெய்டுன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ரெய்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. வில்லேஜர்ஸ் வந்து வில்லேஜர்ஸோட பேடுமன்ற ஒரு எஃபெக்ட் வேணும். அந்த எஃபெக்ட் இருந்தாலும் அது பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுற நேரம் இல்லை. நம்ம வேகமாக போய் அதை மட்டும் பண்ணிட்டோம்னா நம்ம செஸ்ட்டு உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே கண்டிப்பாக ஒரு செஸ்ட்டு இருக்கும். பிரெட் எக்கச்சக்கமாக கிடைக்குது. டபுள் கிளிக் பண்ணேன். டபுள் கிளிக் பண்ண வரணையா? அதாங்க வா லூட்டு உள்ள வா.
கொடுத்துள்ளவா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒன்று பண்ணணும். இதோட பேர் தான் வீட். ஏபிள் இருக்கா? ஏபிள் வச்சு வீட் பண்ணலாம். அடுத்தது நம்ம 24. டேய் நீ தொடர்ந்து 24 எனக்கு தொடர்ந்து வரும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ 24. ஃபேனஸ்லேயே 2 இருக்குது. இது பிளாஸ்ட் ஃபர்னஸ். இது சில வந்து குக் பண்ண முடியாது. ஆனால் இதில் எல்லாத்தையும் குக் பண்ணலாம். ஆனால் என்ன ஸ்லோவாக எரியும். இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரியும். அது ஸ்மோக்கர்னு இருக்குது. அது வந்து ஃபுட்ஸுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்படும். அது ஈஸி தான், அது பண்ணிடலாம். புஷு புஷுன்னு புஷுன்னு இப்படி சர்வன்னு. இப்போ நம்ம வெப்பன்ஸ் போனோம்னா அதுலேயே ஃபுட்டுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். செஞ்சுருக்கோம். டேய் நீ தொடர்ந்து கிளிக் பண்ண. தொடர்ந்து தான்டா கிளிக் பண்ணுறீங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபார்ம் பண்ணி ஒரு வீடு கட்ட போகிறோம். ஆமாம், ஃபார்ம் பண்ணி வீடு கட்டிட்டா அடுத்தது என்ன பண்ணுவோம்? அடுத்தது நம்ம இந்த கொஞ்ச நேரத்தை இந்த முடிச்சுட்டு இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். வேறு இப்போ நைட் ஆகிட்டா. நைட் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணி இல்லைடா, இதை உடைக்கிறதுக்குள்ளே ஈவினிங் ஆகிருக்குமே. நம்ம இப்பொழுதைக்கு நம்ம வேண்டாம். இப்போ தூங்க. இங்கே ஒரு பார்ப்போங்க. அவன் நினைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் மியூட் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா இங்கெல்லாம் நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது. ஏய் நம்ம இதுல டைமண்ட் கண்டுபிடிப்போம், நெதரைட் கண்டுபிடிப்போம். ஓகேவா? எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஆமா, ஆனா நெதரைட் பிக்காக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஃபோர்ட்ரஸ்க்கு போகணும். யானை சொல்லிட்டா ஏன் ஃபோர்ட்ரஸ்க்கு போகணும்னா சொல்லணும். அங்கே ஒன்று அப்கிரேடிங்னு நெதரைட் அப்கிரேடிங்னு இருக்கும். அது டைமண்ட் எக்யூப்மெண்ட்ஸில் இருந்து நெதரைட் எக்யூப்மெண்ட்ஸாக மாற்றலாம். தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். வாய முடி. இந்த மெயின் கிராஃப்ட் பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஓமேகா ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அது ட்ரைல் சேம்பான்னு ஒரு இடம். இந்த இடத்துல பார்ப்பாங்க. சில வாட்டி இதுக்குள்ளே ஏதோ சீக்கிரட் இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பார்த்தா இல்லை. இன்னும் ஏதாச்சும் வெளியிருக்கா? எப்படி போகுது? அந்த லேடராக இருக்கும். லேடர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் ஷக்கர் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது நம்ம சக்கர். டேய் உனக்கு சக்கர் பாக்ஸ் தெரியுமா? சக்கர் பாக்ஸ் எல்லாம் நம்ம நல்லா தெரியும். ஆனால் இதில் அது மட்டும் இல்லை. அது மட்டும் 2 இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக தானே சொல்கிறேன். 2 இது இருந்துச்சுன்னா நம்ம இந்த வில்லேஜ் பக்கத்துலேயே நம்ம ஒரு வீடு கட்டணும். அப்போ வாங்க முடியும். அதுவும் வில்லேஜர் வீடு மாதிரியே கட்டுவாங்க. வில்லேஜ் வேணும்னா நம்மளுக்கு இப்போதைக்கு பேசிக்கான வீடு வேணும். அப்படின்னா ஸ்டோன் நம்மளுக்கு வேணும். ஆமாம், அதனால ஸ்டோனை மெயின் பண்ணிட்டு வர போகிறேன். ஸ்கிப் பண்ணலாம். நான் ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு தொடர்றேன். சரிங்க கைஸ், இப்போ நம்ம தொடரலாம். நம்ம இப்போ ஆரம்பிப்போம். எங்கே வீடு கட்ட போகிறோன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கான வீடு கட்டிட்டு அப்புறம் ஒரு கிராண்டான ஒரு வீடாக கட்டுவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகேவா? நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு அங்கே அவனுக்கு செட்டானா புகை போடுற இடத்துலலாம் செட்டான ஒரு ஸ்னோ பாய் நிறைய இருக்குங்க நம்ம வேர்ல்டில். நம்ம எல்லாத்தையும் இப்படி பண்ணோன்னா சலதலை சீட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து சீடு இருக்கா இப்போ இங்கே வச்சேன்னா பக்கத்தில் இங்கே வருங்க கைஸ். சேனலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த பார்ட் 1 போட்டேன்ல, அது ஊற்றிக்கிச்சு கைஸ். அது ஊற்றியும் நான் போடுறது ஊற்றி போதும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கு நான் செத்துனேன் லாஸ்ட்டாக. அது ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸில், அதனால நான் ஊற்றிக்கிட்டேன்
எப்படி லூட் எடுக்கணும்? நம்ம வந்து ஒரு நார்மலான பேசிக் ஹவுஸ் தான். அதனால நம்மளுக்கு வந்து இந்த 35 உட்ஸு போதும். நம்ம இப்போ போடுவோம் 1 2 3 4 5. இது போதுங்க 5. இங்கேயும் ஒரு 5. 1 5 6 7 1 2 3 4 5 அங்க 5 5 இன்னொன்று போகணும்டா. லென்த் கம்மியாக இருக்குடா. அக்கா நீ தப்பான மெஷர்மென்ட்ல போட்டுக்கடா. 1 2 ஊத்திக்கிட்டு 3 4. பைத்தியம் ரொம்ப ஓவரா பண்ணாதடா. ஊற்றிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தால் எனக்கு கோவம் வந்துடும். கொஞ்சமாச்சும் அதிகமான இதில் வேணும் நம்மளுக்கு. நமக்கு இது போதுங்க. நம்மளுக்கு இப்பொழுதைக்கு பேசிக் ஹவுஸுக்கு நம்ம வந்து ஓவராலாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து சின்னோண்ட ஒரு வீடு கட்டுறோமா, அது போதுங்க நம்மளுக்கு. ஏங்க நம்ம ஸ்ரீராமு, என் பேர் பரத், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் என் பேரை தெரியும். என் பேரை ஃபஸ்ட்டு தெரியாமல் இருப்பீங்க. பரத் ஆதித்யா. ஏன்டா நீ ஆதித்யா கேமிங் போடலன்னா? ஆதித்யா கேமிங்னு போடலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது ஆதித்யா கேமிங் தான். ஆனால் அதுலேயே ஒரு 10 பேர் இருந்தாங்க. அது பரத்துலேயும் நான் அதுக்கு மேலே இருந்தாங்க. ஆனாலும் பரத்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால போட்டேன். சேனல் பேர் பரத் தமிழ் கேமிங். அந்த பரத் தமிழ் கேமிங் வந்து என்ன ஆனிச்சுன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வச்ச பேர் பரத் கேமிங் கேம்ஸ் அப்படின்னு வச்சுருந்துச்சு. அது எனக்கு பிடிக்கலன்ட்டு பரத் கேமிங்னு மாற்றினேன். இப்போ வந்து பரத் தமிழ் கேமிங்னு வச்சுருந்தது. இப்போ பரத் கேமிங்னு ஷார்ட்டாக மாற்றிட்டேன். அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். பரத் போடலாம் கைஸ். நம்ம வில்லேஜர் கிட்ட இருந்து தான் உட்டை இப்போதைக்கு எடுக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் நம்ம கிட்ட உட்டு இல்லைங்க. சில வாட்டி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வில்லேஜர் கிட்ட இருந்தோம் இல்லை சர்வைவல் பாட்டும் போடுவோம். சில வாட்டி ப்ராமிஸ் பாட்டும் போடுவோம். அடுத்தது மூட்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் கைஸ். லக்கி பாக்ஸ் ரேஸும் போடுவாங்க கைஸ். லக்கி பாக்ஸ் ரேஸ் போடுவோம். எங்கள் சிஸ்டர் போனோம். அதான் வச்சுருவோம். நம்ம வச்சுருவோம். நல்ல ஆசை அடிக்கல இந்த கேமில் இல்லைங்க. இந்த கொஞ்சம் உடைக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இங்கே வரும் நன்மை வரும் 2 வரும். அந்த இதுவும் நினைச்சிருக்கேன். இது போதும் போயிருக்கு. இப்போதைக்கு ஒரு வீடியோ சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம். வந்து நம்ம வீடியோ ரொம்ப பெரிய முடியாது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதுக்கு இப்போதைக்கு இது போதுங்க. ஏன்னா இங்கே நம்ம இதுனா மக்கள் இன்னும் உடஞ்சாங்க. நம்ம மற்றவங்களோட இதெல்லாம் எடுத்துட்டு கூட சமானம் இதுவும்
உள்ளே போய் விடுத்துறாங்க. ஆனால் நான் மட்டும் இப்போ ஒழிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போதைக்கு நம்ம வில்லேஜ் தான் சேஃப்டி. ஏன்னா பக்கத்தில் அயன் கோலம்ன்ற ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால, அவன் வந்து எல்லாரையும் முடிச்சு விட்ருவான். நம்ம இன்னும் இந்த வீடு கொஞ்ச நேரத்தில் கட்டி முடிச்சிடுவோம். கொஞ்ச நேரத்தில் கட்டி முடிச்ச உடனே இந்த வீடியோ வந்து கட் ஆகிடும். இதோட இது பார்ட் 2 வருமானு தெரில. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். வாய்ஸ் கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தெரியுதுங்க. பார்த்துவோம், கொடுங்க வாங்க நம்ம முடிப்போம். முடிச்சாச்சு. இது 1 2 3 லாஸ்ட்டாக 18 விளாக்கில் முடிச்சிடலாமான்னு சொல்லுங்க. பயமாக இருக்குங்க. இல்லைன்னா திரும்பி மைண்ட் பண்ண மாட்டேன், திரும்பி கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 14 லாஸ்ட் இதில். ஆமாம் லாஸ்ட்டு. அப்படின்னா கவர் பண்ணிடலாம்னா நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு 1ல் மட்டும் நின்றுச்சு. 1 2 3 4. கரெக்டுங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பர்ஃபெக்ட். என்ன ரூஃபுக்கு மட்டும் நம்ம கொளுத்தி மைண்ட் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும். ரூஃபுங்க கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா திரும்பி மைண்ட் பண்ணணும். இப்போ நான் எங்கே மைண்ட் பண்ணேன் காட்டிடலாங்க. இருக்க சின்ன மைண்ட் பண்ண இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணேன். கொஞ்சம் ஒரு 20 பிளாக். அயன் கலெக்ட் பண்ணிட்டு வச்சுருவோமா, இல்லை அந்த வீடு வெட்டிட்டு வச்சுருவோமா? சரிங்க, 20 ஓடும். பக்கத்துலேயே தான் ஒரு கேவ் இருக்குது. இங்கே தான் கேவா? இல்லை பாருங்க. இது ஒன்றா கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்ம இங்கே ஒன்று போடணும். போகணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு மேலே தான் தேவைப்படுது. ஏன்னா இதுக்கே 11 செலவாயிட்டு. 22 கரெக்டாக எடுத்துகிறாங்கன்னா கிட்ட பர்ஃபெக்டாக இதையும் எடுத்துகிட்டு வந்துருக்கு. நல்லா இருக்கும். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே தாங்க கரெக்டாக முடிய போகுங்க. கரெக்டாக ஆனால் 1ஆம் மேட்ச்சாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ டார்ச் அப்ளை பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு டார்ச் எடுத்துருப்போம்ல, அதை எடுத்து இங்கே 1, அடுத்தது இங்கே 1, அடுத்தது இங்கே 1 வச்சுட்டோன்னா இங்கே நான் இங்கே ஒரு டோர் செய்யணும். அதுக்கு உட்டு போய் வேணும்னா இங்கே இருக்குது பக்கத்துலேயே நம்மளுக்குனே இருப்பான். ஒரே ஒரு இது உட்டு அடைச்சா போதுங்க. நம்ம டோர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே விடாம. இப்போ லாஸ்ட்டு நான் என்னோடய ஸ்கின்னை காட்டணும்ல, ஸ்கின் அப்படியே ஃபஸ்ட்டு காட்டிடுவேன். ஆனால் மழை அங்கே பாருங்க. மழை ஏன் இல்லைங்களா? மழை வந்து என்ன பண்ணுவோம்னா
அப்பாடா இனிமேல் நிறைய பேர் வர மாட்டாங்க. இது இடிஞ்சுமா முடிச்சிடணும். இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கு. நம்ம படிக்கோமா சரி நம்ம நல்லா இருக்கும். சரி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, இனிமேல் இந்த பாட்டை முடிச்சிருவோம். பாய் பாய். அடுத்த பாட்டு வருமானு தெரியாது, அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் முடியும். தேங்க்யூ பாய் ஃப்ரம் பரத் கேமிங்.